யார் நல்லாட்சி கொடுத்தாலும் அது காமராஜர் ஆட்சிதான் என்று கூறியுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி காமராஜர் ஆட்சியாக இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன், யார் நல்லாட்சி கொடுத்தாலும் அது காமராஜர் ஆட்சிதான் என்றார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காமராஜர் ஆட்சியை நடத்தி வருவதாக அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். என்னை பொறுத்தவரையில் யார் நல்லாட்சி தந்தாலும் அது காமராஜர் ஆட்சி தான். இன்னைக்கு ஸ்டாலினை பொறுத்தவரையில் அவர் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கின்றார். அவரை முழுமனதோடு நான் பாராட்டுகின்றேன். ஆட்சிக்கு எப்படி வேண்டுமானாலும் பெயர் வைக்கலாம். காமராஜர் ஆட்சி என்று பெயர் வைக்கலாம், அல்லது திராவிட ஆட்சி மாடல் ஆட்சி என்று பெயர் வைக்கலாம், அல்லது தங்களை போன்றவர் என்றுதான் சொல்லலாம். எல்லோற்றையும் விட நல்ல அரசாங்கத்தை நடத்துகின்றவர்களுக்கு நாம் துணை நின்றாக வேண்டும். என்னை பொறுத்தவரையில் உங்களுக்கு கொஞ்சம் மனது வருத்தம் இருந்தாலும் கூட நான் ஸ்டாலினுடைய ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று சொல்வதிலே எனக்கு சிறிது தயக்கமும் கிடையாது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, காமராஜர் கண்ட கனவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைவேற்றி வருவதாக கூறினார். கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், இதில் தோழமைக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எங்களை பொறுத்தவரை பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி, அதை சொல்லுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த முயற்சியை எடுப்பதற்கு எங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. இதனால் தோழமை சங்கடமா ஆட்சி நாங்கள் தான் பாராட்டுறோம். இந்த ஆட்சியை பெருந்தலைவர் காமராஜர் கண்ட கனவை எல்லாம் தளபதி முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் ஸ்டாலின் நிறைவேற்றி கொண்டு, அதில் என்ன மாற்று கருத்து இருக்கு? அதில் எங்களை மாற்று கருத்து கிடையாது. நல்லாட்சி நடக்குது. நாங்களே பலமுறை சட்டப்பேரவையில் பாராட்டி பேசியிருக்கிறோம், மக்கள் மன்றத்தில் பாராட்டி பேசியிருக்கிறோம். இன்று வரை உண்மையான தோழமையாக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். முதலமைச்சரை மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பாராட்டி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.